अधराहित चारुवंशनला मकुटालंबि मयूर पिंचमाला अधराहित चारुवंशनला मकुटालंबि मयूर पिंचमाला हरिनील शिला विभंग नीला प्रतिभा समतु ममातिम प्रया हरिनील शिला विभंग नीला प्रतिभा समतो ममातिम प्रया கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோ இலக்கென்று அருமறை உச்சியுள் ஆதரித்தோதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்றுதான் உரைத்தார். திருமகளோடு வரும் திருமால் என்றுதான் உரைத்தான். தருமம் முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. தருமம் முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. காஞ்சிபுரத்தில் வளர்ந்து வாழ்ந்து நிம்மதிக்காக திருவகீந்திரபுரம் வந்த தேசிகனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து காஞ்சிபுரத்தில் இப்ப கொஞ்சம் நிலைமை பரவாயில்லைன்னு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பினார். காஞ்சிபுரத்திலிருந்து திருவகீந்திரபுரம், திருவகீந்திரபுரத்திலிருந்து காஞ்சிக்கு வந்துட்டார். காஞ்சிக்கு வரும் வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேவிக்க வேண்டும் என்கின்ற அபிலாஷை. ஆழ்வார்களில் ஒரு பெண் அன்றும் அந்த ஆண்டாளை சேவிக்க வேண்டும் என்று அபிலஷித்தார். ஏன்னா தேசிகன் கொண்டாடுறார். பெரியாழ்வார் மனசு என்கின்ற தோட்டத்தில் அழகான புஷ்பங்கள் அமைத்தாராம். அதுல பெருமாளுங்கிறவர் சந்தன மரமாம். அந்த பெருமாளுங்கிற சந்தன மரத்தை சுத்தி அழகாக இருக்கக்கூடிய கொடிக்கு ஆண்டாள்னு பேரா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லி. அந்த மரம் யாருன்னா ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம். டவுட்டே வந்துட்டு தேசிகனுக்கு. பொறுமையை பார்த்தா பூமி தேவி, அழக பார்த்தா ஸ்ரீதேவி, சாக்ஷாத் க்ஷமாம். கமலையா கமலாம் இவான்யாம். அப்பேற்பட்ட வாக் சுத்தியை கொடுக்கக்கூடிய இவள் யார்? கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்தியே. அவள் கலர் எப்படின்னா தேசிகன் தூர்வாதல பிரதிமையா தவதேக காந்தியா. அருகம்புல் கலரான், டார்க் ஸ்கின்னா. கையில கிளி வச்சுருப்பலாம். பாண்டிய தேசத்திலே அது ஒரு கலர். மேச்சக்கம்னு பேர். மீனாட்சியும் ஆண்டாளும் கருப்பு. கையில 2 பேருக்கும் கிளி, 2 பேருக்கும் கொண்டை. ஒருத்த ஊர்ல ஜிகர்தண்டா, இன்னொருத்தர் ஊர்ல பால்கோவா தானே சார் ஞாபகம். இங்க அதெல்லாம் விட்டுவிட்டேன் கொண்டை கிண்டங்கிற. அதனால ஆண்டாளை சேவிக்க வேண்டும். ஆனால் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன நாள் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு மௌனம் இருப்பாராம் தேசிகன். மௌன விரதம் இருப்பார். நீங்களும் இருந்தா நல்லா இருக்குமே சார். இருக்க முடியாது. இந்த சீசன் முடியிருக்கேன், பேசிகிட்டே இருக்கணுமே. நித்தியப்படி காத்தால சாயங்காலம் இதேதான் வேலை. நமக்கே டவுட் வந்துருது. எங்க இருக்கோனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுமா? ரோட்லயே இருக்கேன், அங்கே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அடுத்தடுத்து சபாவா ஓடிட்டு இருக்கு. அதனால தேசிகன் மௌன விரதம் இருந்தார். ஏன் அவர் இருந்த தெரு அந்த இடத்த பெருமாள் பொதுவா வீதி உலாக்கு வரமாட்டார். யாதிருச்சிகமாக பெருமாள் போற தெருல தீட்டு வந்துடுச்சு. எல்லாம் உபன்யாசத்துல போச்சுன்னு பெரிய வைரல் ஆயிடும். In 2025 we don't expect Dushyant to talk about T2. ஏதோ
இப்ப ஏதோ ஒன்று வந்துடுத்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், டேஷ் வந்துடுத்து. தீட்டை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது, அதனால ப்ராப்ளம். அதனால பெருமாள் அந்த தெரு வழியா வந்தார். தேசிகன் இருக்கிற தெரு. தேசிகன் இன்னைக்கு மௌன விரதம் நம்ம போய் ஸ்துதி பண்ண முடியாது, கம்முன்னு இருக்கலாம் நினைச்ச போது ஆண்டாள் வந்துட்டா அந்த தெருல. இவர் வேற வழியே இல்லை. பெருமாள் மண்டகப்படி இருக்கும்போது நம்ம வாசலுக்கு போகணுமே. வாசலுக்கு போகும்போது மௌன விரதத்தை உடைத்து மௌன துருஹோ முகரயந்தகான்னு அந்த இடத்துல எடுக்கிறார். என் மௌனம் கூட உடைஞ்சு போய் உன்னை நான் கொண்டாடுறேனே அம்மா ஆண்டாள். शतमख मणिनीला चारुकल्हारहस्ता स्तनभर नमितांगी सान्द्रवात्सल्य सिंधु अलक विनिहिताभिर स्रग्विरा कृष्णनादा विलसदु हृदिगोदा विष्णु चित्तात्मजानः. கோதாஸ்துதின்னு பேர். அதை கொண்டாடிட்டு இப்ப காஞ்சிபுரத்துக்கு போகணுமே, அதுக்குள்ள ஏதாவது 2-3 திவ்ய தேசம் கவர் பண்ணலான்னு திருக்கோவலூர்னு ஒரு ஊருக்கு போறார். அங்க இடைகழி 3 ஆழ்வார்கள் சந்திச்ச இடைகழி தேகழின்னு பேர். தேகலீஷஸ்துதி இவர் வாயை திறந்தாலும் 25 ஸ்லோகம் வந்துடும் மினிமம். தேகலீஷஸ்துதி அதை முடிச்சுட்டு காஞ்சிக்கு போறார். காஞ்சிக்கு போனா அந்த ஊர் பெருமையை சொல்ல வேண்டாமா? ஒரு காலத்தில் பிரம்மதேவன் 1000 அஸ்வமேத வேள்வி செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது சரஸ்வதி நான் வரமாட்டேன் என்று சொல்ல சாவித்ரி தேவியை வைத்து யாகம் செய்யலாம்னு பிரம்மதேவன் நினைக்க, ஒரு யாகம் செய்தால் 1000 செய்ததற்கு சமம் என்று சத்தியவிரத கஷேத்திரமான இந்த ஊரில் ஒரு அழகான ஆனையால் பிடிக்கப்பட்ட ஒரு குன்றை பிடிக்க வேதிக்கையை அமைக்க, அந்த வேதிக்கை அருகே பிரம்மா அமர சாவித்ரி இருக்க யாகம் செய்ய ஆரம்பிக்கும் போது வசிஷ்டரும் நாரதரும் சரஸ்வதியின் இடத்தில் போய் கோள் சொல்ல, இன்னைக்கு தானே இருக்கு, தீக்குறளை சென்றோதோம் சென்று ஓதிவிட்டார் அவர். நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் இல்லையா, சொல்ல வேண்டாமா? அது 4 பேரை பத்தி. அப்பதான் மனுஷ ஜென்மாங்கிறது பூர்த்தி ஆகும். அவர் போய் சொல்லிட்டார், சார் மம்மி आपके बिना पप्पा कुछ कर रहे हैं देख लीजिए ना. உடனே மம்மிக்கு கோவம் வந்துருச்சு. அவ சரஸ்வதி தேவி வேகமாக அலைகள் ததும்பும் ஒரு நதியாக பிரவகித்து வந்தாள். வேகவதி. அன்னம் எனும் அந்த பக்ஷியில் மீது ஏறி வரக்கூடிய சரஸ்வதி வேகமாக வந்தாள். அன்னவடி வாழசையும் அன்னநடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உத்தியன அத்தியன உத்தி புரியாள் என்று வேகமாக வந்தார். அன்னவடி வாழசையும் அன்னநடையாள் உயரும் அன்னரசேரி வருவாள் அத்தனையன் உத்திதனை அத்திதன உத்தி புரியாள். நல்நடை விடா நடமிதென்ன நடவாழடுவு நண்ணு குவதேரி இழிவாள். நற்பதிகள் பதிகள் கற்புரள அற்புதமருள் கடியினாள். கல்நடை விடாயிடமில் உன்னடி சிராவிகட மண்ணு கிரி கூடமிய கட்ட விடையிற்று விழமுற்றும் விழி உற்றடைய பித்தருகுற அன்னநய சீர் அயனிதம் என விழா அமர மண்ணு பதியேறி மகிழ அச்சுதன் அடைத்தனுவில் அத்திசைவர தகைய அற்றனுகினார். இந்த யாகத்துக்கு வந்த விக்னங்களை அழிக்க வேண்டும் என்கின்ற பொருட்டு பெருமாளானவர் ராட்சசர்களாக வந்தவர்களை நிருசிம்ஹனாக கிழித்தாராம். க்ஷேத்திரம் திருவேளுக்கை, அழகிய சிங்கர், ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம், வேகவத்யாஸ்ச தட்சிணம், காமாததிவ சஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புடத் भ्रुकुटिकेऽपि वक्त्रे कृते कृपाकपट केसरीं दनुजडिम्बदत्तस्तना सरोज सदृशादृशा व्यतिभिषज्यते विद्यते. இருளாக வந்த அந்த தடையை தானே ஒளியாக இருந்து காத்தார் தீப பிரகாஷர். திருத்தன்கா சரணாகதி தீபிகை. எந்த பெருமாள் தன்னுடைய மனாட்டு பெண்ணாக வேகவதியாக வந்த சரஸ்வதிக்கு ஒரு அணையாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ வேகவதியின் மீது அணையாக கிடந்தார். வேகாசேது யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலே திருஷ்யதே உபாய பலபாவேர ஸ்வயம் வியக்தம் பரமா வேகாசேது ஸ்தோத்திரம். அடுத்தது திருத்தங்காக்கு போனார் சரணாகதி தீபை. அஷ்டபுஜகரத்துக்கு போனார் அஷ்டபுஜாஷ்டகம் கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராஹ்யை விவாதே விஷயை விகிருஷ்டா அபார விஜானு தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தேன் அந்த பெருமாள் மேல பாடும்போது பாடிட்டாரா. பகலோன் விளக்காக பரஞ்சுட தோன்றியதே பெருமாளுக்கு சரணாகதி ஞாசதசகம் பாடி சம்சாராத் வர்த்தவேக எல்லாம் பாடியாச்சு.
இப்போ காஞ்சிபுரத்திலேந்து ராணிப்பேட்டை போற வழியில, வாலாஜாபேட்டை போற வழியில திருப்புட்குழின்னு ஒரு திவ்யதேசம் உண்டு. விஜயராகவ பெருமாள் அந்த ஊர், அந்த கிராமத்துல பொதுவாவே மக்களுக்கு உறக்கம் சரியா வராமல், கெட்ட கெட்ட கனவுகள், கார்த்தால எழுந்த ஒரு வீக்னஸ், ஒரு ஜுவரம், இதெல்லாம் வந்துருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு, இப்ப நம்ம 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா மெடிக்கல் வேர்ல்ட்ல, எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக். இப்ப நமக்கு நல்லா அர்த்தம் தெரியும் அதை பத்திலாம். 2020 ஞாபகம், பார்த்த ஞாபகம், கண்ட ஞாபகம் இல்லையோ. வாயில எல்லாம் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுண்டு வாயில அந்த கொரியருக்கு கூட அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோமே. யாராவது கொரியர் கொண்டு கொடுத்துட்டா அதுக்கு தைத்திரியம் சொல்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுல மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சு, யாராவது பக்கத்துல இருமி, சாதாரணமா படாஞ்சாட்டு இருமினா கூட வியாதி வந்த மாதிரியே பார்த்துருக்கல. அப்புறம் மூக்குக்குள்ள ஒரு டியூபை விட்டு அதுல இந்த RT-PCR ஒரு டெஸ்ட் ஞாபகம் இருக்கும். அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் போட்டு நிறைய பேர் பழைச்சுட்டா, நிறைய பேர் போயிட்டா, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது தேசிகன் சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தித்தார். 2 ஸ்தோத்திரங்கள், சக்கரம், சுதர்ஷனாஷ்டகம். இன்னைக்கும் நான் சொல்றேன், டிப்ரெஷன் இருக்கு, மனசு கலக்கமா இருக்கு, சம் ஃபியர் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய லே ஆஃப்ஸ் நடக்கிறது. இந்த ஸ்லிப்லயே பிங்க் கலர்ல ஒன்று இருக்கும். பிங்க் ஸ்லிப்னா ஆத்துலயே திருவாராதனை பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். போறோம்னா நீங்க வேலை பார்த்தது, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீசஸ், ஆத்துலயே இருந்து பெருமாளுக்கு கார்த்தால கூர்மாதியும் திவ்யலோகம்னு சொல்லிட்டு அம்சம் பண்ணிடுங்க பெருமாளுக்குன்னா, பிங்க் ஸ்லிப்னா ஆத்துலயே இருங்கன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொல்லுவா. அது ரொம்ப இன்னொன்னு சொல்ல, ஐம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னா வேலை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பிட்வீன்னா இன்னொரு வேலை கிடைச்சுடுத்துனா இவருக்கு ஏன் பிட்வீனுங்கிறார். கடகஸ்ருதியே வராதே, இன்னொரு புது வேலை இல்லாட்டா ஐ ஹவ் டேக்கன் a sabbatical, அதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் பரிமாணங்கள். அப்ப என்ன பண்ணலாம், மனசுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா, சுதர்ஷனாஷ்டகம் சேவி. சுதர்ஷனாஷ்டகம் இப்ப நான் மெனக்கெட்டு சொல்றேன் இல்லையா, 2 தடவை சொல்றேன், தெரிஞ்ச வரைக்கும் கிளியரா பேசுறேன். அதை முடிச்சுட்டு 4 பேர் மெயில் எழுதுவான். You said something around time ஞாபகம் வச்சுருப்பா 7:20. We didn't get the name. It is an ode of 8 verses in Sanskrit on Sudarshan, the chakra, the discuss. அப்படின்னா புரியும். சுதர்ஷனாஷ்டகம்னா புரிய மாட்டேங்குது. சுதர்ஷனாஷ்டகம் அந்த சக்கரத்தாழ்வார் 16 ஆயுதங்கள் வச்சுருப்பார். ஷோடசாயுதம்னு பேரு. ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்ட ஷோடசபிர்திவ்யே ஜுஷதாம்ப புரப்புமான் யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம்னு தேசிகன் எடுக்கிறார். பிரதிபட ஸ்ரேணி प्रतिपट श्रेणी भीषण परगुण स्तोम भूषण जनिभय स्थान कारण जगदवस्थान कारण प्रतिपट श्रेणी भीषण परगुण स्तोम भूषण जनिभय स्थान कारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निखिल दुष्कर्म कर्षण निगम धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिभट श्रेणी भीषण वरगुण स्तोम भूषण जनिभय स्थान धारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. 8 ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. சார் பயம் விலகித்து ரொம்ப ஃபேம் வந்துடுத்துனா யாராவது ஒருத்தராவது சொல்லிகிட்டே இருக்க மாட்டாளா, இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அப்படி வாக்சுத்தி. உடனே என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த ஊர்க்காரால 4 பேர் இருப்பா. அவ போய் ஒரு பாம்பாட்டிய கூட்டுன்னு வந்துட்டான். சார் இது தேய்சாதம் சாப்பிட்ற பிராமணன் சார், இதை என்ன வேணாலும் பண்ணலாம் சார், உங்களுடைய பொட்டியில யூ காட் வெனமஸ் ஸ்னேக்ஸ், அவுத்து விடுங்கோ, இவர் பெரிய எல்லாத்தையும் தெரிஞ்சவருங்கிறார், என்னதான் பண்றது பார்க்கலாம். எல்லா பாம்பும் அந்த பொட்டியிலேருந்து போச்சு. தேசிகன் ஒரு கோடு கிழித்து கருட மந்திரத்தை ஜபித்தார். இது ஒண்ணு பெரிய, நீங்க VFX எல்லாம் கொண்டே வர வேண்டாம், கருட மந்திரம் செய்து ஜபித்தார்.
வந்த பாம்புல எல்லாம் அந்த கோடு வரைக்கும் வந்து கொடுத்து திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுது. நம்ம மாத்த லக்ஷ்மண் ரேகா மாதிரி அது திரும்பி போயிடுது. ஒரே ஒரு பாம்பு, அது ரொம்ப வந்து துணிச்சலான பாம்பு, அது ஜென் பீட்டா இல்லையா? ஜீக்கு அப்புறம் ஆல்பா, ஆல்பாக்கு அப்புறம் பீட்டா, காமாவா கூட இருக்கலாம். அந்த பாம்பு வந்து அதையும் தாண்டி வந்தது. தேசிகன் கிட்ட வரும்போது அந்த கருட பக்ஷி யாதிருச்சிகமாக வந்து அந்த பாம்பை கவிழ்ந்து போயிடுது. சிம்பிள். அது வந்து நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் எபிசோட். இவ்வளவுதானே சார். ஏதோ ஒன்று வந்து தூக்கின்னு போயிடுது. இதுக்கெல்லாம் பெருசா நீங்க உட்காந்து சாஸ்திரா சத்சங்க சொல்லி, இது வரைக்கும் நார்மல் நாட் ஜியோ எபிசோட் தான். இப்பதான் அது வந்து தேசிகனுடைய எபிசோடா மாற போகுது. அந்த பாம்பாட்டி என்ன பண்ணிட்டா, இதுதான் சார் என்னுடைய ஸ்டார் பாம்பு. ஸ்டார் பாம்பை போய் அது கூட்டின்னு போயிடுது. பாக்கி எல்லாம் எக்ஸ்ட்ரா சார் இல்லையா? இதுதான் ஸ்டார், இதுதான் துரந்தர். இது தூக்கின்னு போடுத்த தேசிகன் கிட்ட. இப்ப பாம்பாட்டி சார், அந்த பாம்பை கொண்டு வர சொல்லுங்க சார். இப்ப கருடனுக்கு எப்படி, ஹரோ கரு இதராவ், அது ஹிந்தி தெரிஞ்ச பாம்பா வேற இருக்கணும். அது வந்து எனக்கு ஹிந்தி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது இல்லையா? கருடனே, புல்லாய் இருக்கக்கூடிய புல்லறையனே, நாகத்தை எடுத்து சென்றாயே, அதுக்கு ஒரு குரல் வேற இருக்கணும். அதை வந்து இங்க கீழே இடு. இதெல்லாம் சொல்லணும். இவர் தமிழ்ல மிஸ்டேக் பண்ண மாட்டார். இப்படி சொல்லணும்னா தமிழ்ல மிஸ்டேக் பண்ணணுமே இந்த குரல்ல பேசினா. அதனால இப்போ அந்த கருடனை திரும்பி வர சொல்லி பிரார்த்தனை பண்றார். பாருங்க, கருடனை தூக்கின்னு போறதுக்கு இவர் பாடல, அந்த பாம்பாட்டி கேட்டதுனால திரும்பி ரிட்டர்ன் பண்ணு. நிறைய பேர் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருவா, ஆத்துக்கு போனோம்னா பிரிவு, ஐயோ சாரி தட் வாஸ் நாட் மென்ட் ஃபார் யூ. அது எனக்கு தெரிஞ்சவாளுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கேள். அதனால உங்களுக்கு ஒரு தனியா ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன், அதை கொடுத்துருங்க. அதனால அவளுக்கு பெரிய ஜரிகை போட்ட வேஷ்டியா வரும், எனக்கு ஒரு சின்னதா வந்துடும். நேத்திரம் நேத்ரம் காயத்ரமூச்சே த்ரிவ்ரதி சசிரோ நாமதேயம் யஜும்ஷி சந்தாம் செங்காநிதி ஸ்யாத்மவினஜனிஷபை விக்ரஹோ வாமதேவம். நேத்ரம் காயத்ரமூச்சே த்ரிவ்ரதி சசிரோ நாமதேயம் யஜும்ஷி சந்தாம் செங்காநிதி ஸ்யாத்மவினஜனிஷபை விக்ரஹோ வாமதேவம். यस्य स्तोमान् मनः असौ बृहतिकरगरु तादृशानाथपुच्छः स्वाचन्द्यानः प्रचुतां श्रुतिशतशिखराभिष्टुतात्मा गरुडा. गरुडमखिल वेद नीडाधिरूढं द्विषत्पीडनोत्कण्ठिता कुण्ठ वैकुण्ठ पीठीकृत स्कन्दमीडे स्वनीडागतिः प्रीतरुद्रा सुकीर्ति स्तनाभोग गाढोपगूढ स्फुरत्कण्टकव्रात वेदव्यथा वेपमान विजिह्वादिपाकल्प विस्फार्यमाण स्फटावाटिका रत्नरोचिच्छटारादि नीराजितं कान्तिकल्लोलि नीराजितम्. जय गरुड सुपर्ण दर्वीगराहार देवादिपाहार हारिन्दिवौ कस्पदक्षिप्तदम्बोळिधार किणाकल्प कल्पान्तवातूल कल्पोदयानल्प वीरादिनोद्य चमत्कार दैत्यारि दैत्य ध्वजारोह निर्धारितोत्कर्ष संकर्षणात्मन् गरुत्मन्मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः. नमैदमजहत्सपर्याय पर्याय निर्यात पक्ष नीलास्फाल वेट्वेल पाथोति बीज चपेटा हतागाथ पाताळ भाङ्कार संक्रुद्ध नागेन्द्र पीडा श्रीणीभाव भास्वन्नख श्रेणये चण्ड तुण्डाय नृत्य भुजङ्ग भ्रुवे वज्रिणे दंष्ट्रय तुभ्यम् अध्यात्म विद्या विधेय विधेय भवद्दास्यमाप दयेत दयेताश्च मे मनुरनुगत पक्षिवक्त्र स्फुरत्तारकस्तावकश्चित्रभानु प्रियाशेखरस्त्रायत स्त्रीवर्गापवर्ग प्रसूतिः परव्योमधाम बलद्वेषि दर्प ज्वलद्वालखिल्य प्रतिज्ञावतीर्ण स्थिरां तत्त्वबुद्धिं परां भक्तिदेनु जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्द धोक्ति अहीन अहीन अहीनान्तक. பாம்பு வந்துடுத்து. இப்படி
சுவாமி தேசிகனுக்கும் அவருடைய பத்னி திருமங்கைன்னு சொல்றது வழக்கம், கனகான்னு சொல்றது வழக்கம். அவர்களுக்கு ஒரே பிள்ளை. அப்பா அம்மாக்கு இவர் ஒரு பிள்ளை, இவருக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர். இவருக்கு ஒரு பிள்ளை 1316ஆம் ஆண்டு தேசிகனுக்கு 48 வயசு இருக்கும்போது ஒரு பிள்ளை, குமார வரதன், நயன வரதன் பேர். ரொம்ப ஆச்சரியமான பிள்ளை. அந்த பிள்ளை பின்னாடி எழுதலாம், ஸ்ரீமத்யாம் சியாதசாவித் அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன இத்தியனேன சக நிஷதியா வெங்கடேஷேன குத்தஹா சேவ்யோசௌ சாந்தசித்தைஹி ஸ்ரவண ரசனயா சாந்தி லாபார்த்திபிர்வா சித்தஹா ஷாரீரகார்த்தே சகஜ பகுகுணஹ ஸ்ரக்தரா துக்தராசிஹின்னு இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சிந்தாமணின்னு ஒண்ணு பண்ணார் குமாரவரதன். பெரிய மகான். கோகில சந்தேஷம்னு எழுதியிருக்கார், லக்ஷ்மி சதகம்னு எழுதியிருக்கார். பெரிய பிள்ளை, அப்பா கேட்ட பிள்ளை. இப்படி இருக்கும்போது சுவாமி தேசிகனுடைய சச்சரித்திரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பவம், இது நீங்க கேட்டிருப்பேன். இவர் பெருந்தேவி தாயார் சன்னதி முன்பு இருக்கும்போது ஒரு பிள்ளை கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. கன்யாசுல்கம் செய்திட லவலேசம் தனம் இல்லை, ஹாஃப் எக்ஸ்பென்சஸ் நான் பேர் பண்ணணும், எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னபோது தேசிகன் கிட்ட, தேசிகனே பாவம் அவர் ஒண்ணு, அவர்கிட்டயும் ஒண்ணு இல்லை. தேசிகனை கொண்டாடுற எங்க கிட்ட எல்லாம் நிறைய பணம், அவருக்கு இல்லை. ஆனா தேசிகன் இல்லைன்னு சொல்ல மாட்டார். தாயார் எதிர்க்க உட்காந்துட்டு, வேர்ல்ட் பேங்க் கேஷியர் கவுண்டர் எதிர்க்க உட்காந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உடனே ஸ்ரீஸ்துதி மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம்னு பாடினார். இல்ல யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்த யுக்தம். பொதுவா பணம் இல்லாதவருக்கு கிடைச்சுடுத்துனா யோகம் அடிச்சுதும்ப. யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்த யுக்தம் தர்மம் பிராத்தும் பிரதமம் இகையே தாரயந்தே தனாயாம். பணம் அப்படிலாம் கொட்டுமா சார்? அவர் பாடினா கொட்டும். ஆனா நாங்களும் பாடுறோம், உங்க மனசளவு சந்தோஷம் கொட்டட்டும். योगारम्भत्वरित मनसो युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनाया. योगारम्भत्वरित मनसो युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनाया. येषां भूमे धनपति गृहात् अम्बरात् अम्बुदेवा धारानिर्याम्यधिकमधिकं वाञ्छितानां वसूना. तेषां भूमे धनपति गृहात् अम्बरात् अम्बुदेवा धारानिर्याम्यधिकमधिकं वाञ्छितानां वसूना. இந்த ராகம் கனகாங்கி, கனகாங்கியா இருக்கிறதுனால ஸ்வர்ணம் தானே கொட்டணும். கனகாங்கி ராகம் பேரு.